நமச்சிவாய. சித்தருக்கெல்லாம் சித்தர், எல்லா சித்தரும் வணங்கும் சித்தர், எவரையும் சித்தராக்கும் வல்லமை கொண்ட சித்தர். இதில் பெரிய சித்தர் அதில் பெரிய சித்தர் என்று சொல்ல முடியாமல் அனைத்திலும் அவரை கடந்த ஓர் வல்லவர் இல்லாத ஒரு மாபெரும் சித்தரே எல்லாம் வல்ல சித்தர். அப்படியான சித்தர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் 64 திருவிளையாடல்களில் ஓர் திருவிளையாடலாக எல்லாம் வல்ல சித்தராக மதுரை வீதிகளில் உலா வந்து மக்களுக்கு வேண்டியதை அருளி அந்த உடலோடு அப்படியே உறைந்து திருமேனியாக மாறியதுதான் மதுரையில் உள்ள எல்லாம் வல்ல சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தரின் ரூபமாகும். அந்த சித்தர் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வெளியே வந்து காட்சி கொடுப்பார். அது பொங்கல் தினத்தன்று மாலை கல் யானைக்கு கரும்பு கொடுக்கும் திருவிளையாடல் புரிவதற்காக சித்தருக்கெல்லாம் சித்தரான எல்லாம் வல்ல சித்தரான வல்லப சித்தர் என்று சொல்லக்கூடிய சுந்தரனார் ஆகிய சித்தராக சாமியே வெளிவந்து அருளக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு வரும் பொங்கல் அன்று மாலை மீனாட்சி அம்மன் ஆலயத்துள் நடைபெறும். வாய்ப்பிருப்பவர்கள் எல்லாம் வல்ல சித்தரை தரிசித்து இதெல்லாம் வாழ்க்கையில் மாற்றவே முடியாது என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட மாற்றும் வல்லமை பெற்ற அற்புதங்களை புரிந்த சித்தர் நம்மை நோக்கி நமக்காக வருடம் ஒரு முறை மட்டுமே வெளியே வந்து காட்சி தரக்கூடிய இந்த அற்புத நிகழ்வில் முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள். இல்லை, எல்லாம் வல்ல சித்தராக சாமியை சிந்தனை செய்து அந்த பொங்கல் அன்று சாயங்காலம் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல சித்தர் உங்களுக்கு எல்லாம் வல்லதை அருளி உங்களை என்றும் மகிழ்வோடு காப்பார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நம்